அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த ரெசிபி வீடியோவும் இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்டனை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறோம். எங்கள் வீட்டு கார்டன் ரொம்ப பெருசாகலாம் கிடையாது. பார்க்கிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடி வச்சுருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச செடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ செடியை பற்றி பார்க்கலாம். இந்த மல்லிகைப்பூ செடி நல்லா பெரிய பெரிய மொக்கு விடும். நல்லா குட்டி ரோஸ் மாதிரி நல்லா பெருசு பெருசாக பூ பூக்கும். 3 அடுக்கு உள்ளது. இந்த செடியை நாங்கள் வீடு குடிப்பது 2 வருஷமாக எங்கள்கிட்ட இருக்குது. இந்த செடியை நம்ம கொடியை ஏற்றாமல் கொஞ்சம் கட் பண்ணியே வச்சுருக்கோம். நல்லா நிறைய பூ பூக்கும். மொக்குலாம் நல்லா பெருசாக இருக்கும். நாங்கள் கொடி ஏறும்போதே அதை தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே அடர்த்தியாகவே வச்சுருப்போம். ரொம்பலாம் பெருசாக கொடியெல்லாம் ஏற்ற மாட்டோம். ஆனால் நல்லா பூ பூக்கும். சீசன்லேயே நிறைய பூ பூக்கும். அதை கட்டும் போது நல்லா அடர்த்தியாக இருக்கும். நல்லா நெருக்கமாக அடுக்குகள் நிறையா இருக்கிறதால நல்லா நெருக்கமாக இருக்கும். பூ கட்டும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துருக்கு. நான் உங்கள்கிட்ட நிறைய பூ பூக்கும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மல்லிகைப்பூ செடிக்கு பக்கத்தாலேயே ஒரு நெல்லிக்காய் செடி வச்சுருக்கோம். இப்போ நெல்லிக்காய் செடி கொஞ்சம் மரமாகிடுச்சு. கொஞ்சம் சின்ன செடியாக தான் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் பெருசாகி எப்போ காய் காய்க்குன்னு தெரியல. நான் காய் காய்க்கும் போது உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி பக்கத்தாலேயே ஒரு முருங்கை செடி இருக்குது. இதுக்கு பக்கத்தாலேயே ஒரு மாஞ்செடி வச்சுருக்கோம். இந்த மாஞ்செடியை இப்போ தான் ஒரு 3 மாதம் வாங்கிட்டு வச்சு. நான் இந்த செடி வாங்கும்போதே சொன்னேன், இல்லை மாஞ்செடி நம்மளுக்கு வேணாம், இந்த இடத்துல நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னால், இல்லை நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல வச்சு வளர்த்தா நல்லா 1 வருஷத்தில் காய் கொடுக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. இதுக்கப்புறம் இந்த சந்தனமுல்லை செடியை பற்றி பார்க்கலாம். இந்த மாஞ்செடிக்கு பக்கத்தாலேயே ஒரு கொய்யா செடி இருக்குது. இந்த கொய்யா செடிக்கு பக்கத்தால் ஒரு சந்தனமுல்லை செடி இருக்குது. இந்த சந்தனமுல்லை செடியை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி. நான் வச்சதுலேருந்து நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கும். சீசனும் இல்லாமல் அன்சீசன்லேயும் நிறைய பூக்கும். இந்த சந்தனமுல்லை செடி 2 செடி வச்சுருக்கோம். இந்த சந்தனமுல்லை ஒரு சந்தனமுல்லை சின்ன சின்னதாக பூக்கும். ஒரு சந்தனமுல்லை பெருசாக பூக்கும். சின்னதாக பூக்கிற சந்தனமுல்லை செடி நாங்கள் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வச்சோம் வீடு குடிப்புந்தப்போ. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தாலேயே நாங்கள் பெங்களூர்லேருந்து ரோட்டில் கடை போடுவாங்க, அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வச்சோம். நல்லா பெருசாக பூக்கும் அந்த சந்தனமுல்லையும். இது சின்னதாக பூக்கிறதும் நிறையா பூக்கும், பெருசாக பூக்கிறதும் நிறையா பூக்கும். நாங்கள் எப்பயுமே இந்த சந்தனமுல்லையை கொடி ஏற்றதே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் அடர்த்தியாக கட் பண்ணி விட்டே வளர்த்து வச்சுருக்கோம். ரொம்ப மேலெல்லாம் ஏறி பிக்காமல் அப்படியே கீழோகமாகவே நிறைய பூ பூக்கும். அது காயெல்லாம் விடும். அந்த சந்தனமுல்லை காய் விடும்போது நீங்கள் அதை கிள்ளி விட்டுடணும். அப்போ தான் அடிக்கடி நிறையா மொக்கு வச்சு உங்களுக்கு நல்லா பூ பூக்கும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிறைய பூ பூக்கும். சீசனில் நிறையா 2 முழம் அளவுக்கு பூக்கும். அன்சீசனில் கொஞ்சம் கம்மியாக பூக்கும். ஆனால் சீசனில் நம்மளால் பிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பூ பூக்கும். நான் சில நேரத்துக்கு பிக்காமே அப்படியே விட்டுருவேன். நான் போகிறவங்க வரவங்களாம் கேட்பாங்க, ஏன் பிக்கவே மாட்டாங்களான்னு கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு பூ பூக்கும். நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம வாசலில் நிற்கும் போதே. பாருங்கள், ஒரு பக்கமும் எவ்வளோ மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். நான் நேற்று பிக்கவே இல்லை, பூவெல்லாம் பூத்து கொட்டுது பாருங்கள். இந்த சந்தனமுல்லை செடி பக்கத்தாலேயே ஒரு கொய்யா செடி பாருங்கள். நாங்கள் சின்னதாக தான் வச்சோம் அந்த கொய்யா செடி. இப்போ நல்லா பெருசாக மரம் பெருசாக நல்லா பெரிய காய் ஒன்று தொங்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு விட்டது அந்த காய் தான். இப்போ இந்த சின்ன காயெல்லாம் நெருக்கமாக இருக்குது. எப்படி பெருசாகும்னே தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு விட்ட காய் ஒரு காய் தான் விட்டுச்சு. நல்லா பெருசாக இருக்குது. இப்போ ஒரு பக்கமாக 4-5 காய் விட்டுருக்கு. அது எப்படி இடைவெளி விட்டு காய்க்கணுன்னே தெரியல. இப்போ கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. பசங்களாம் ஏன் பிக்கவேலைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் செவந்துட்டோன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ செவந்துருச்சு. ஏதாவது அணில் பிள்ளை இல்லைன்னா குருவி கொத்திடும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு வழியாக பிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பிச்சுக்கிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு ஆப்பிள் சைஸுக்கு இருக்குது. நாங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் இது வாங்கும் போதே சொன்னாங்க, நல்லா பெரிய சைஸுக்கா, உங்களுக்கு
1 வருஷத்தில் காய் கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 10 மாதத்துலேயே நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். 10 மாதத்துலேயே காய் கொடுத்துருச்சு. என் பொண்ணு வந்து பார்த்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருமான்னு சொல்கிறா பாருங்கள். எங்களுக்கு இந்த காயை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் காய்ச்ச காயை நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு ஓடுறா பாருங்கள். இப்போ எங்களோட வாசல் என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் வந்து காம்பவுண்டுக்கு உள்பக்கத்துலேயே ஜாதி முல்லை செடி வச்சுருக்கோம். இந்த ஜாதி முல்லை செடி வந்து சீசனில் நவம்பர் டிசம்பர் தான் இதுக்கு சீசனு. இந்த சீசனில் வந்து நிறைய பூக்கும். நல்லா 1 முழம் 1.5 முழம் கிட்ட 2 முழம் கிட்ட நிறையா பூக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது நல்ல பெருசு பெருசாக இருக்கும் இதோட மொக்கு. நல்லா வாசல்லையே நல்லா பூத்து பூத்து கொட்டும். இந்த ஜாதி முல்லை செடியை வந்து நாங்கள் கொடி ஏற்றவே இல்லை. கொடி ஏறும் போதே நாங்கள் கட் பண்ணி விட்ருவோம். இந்த செடியை வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டு வளர்த்தால அடர்த்தியாகவே வச்சுருக்கோம். இது என்னோட கேட். இது பேர் சிம்பா. இது எங்கள் வீட்டு சிம்பா. எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். என் பொண்ணு எவ்வளோ அழகாக பூ பிக்குது பாருங்கள். வாசலில் நல்லா அப்படியே தொங்கும் பூத்து பூத்து. இந்த ஜாதி முல்லை செடிக்கு பக்கத்தாலேயே ஒரு எலுமிச்சை செடி வச்சுருக்கோம். இது 1 வருஷமாகுது. ஆனால் இந்த எலுமிச்சை செடி வந்து கிளம்பவே இல்லை. இதுக்கு பக்கத்தால் ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலை செடி வந்து ரொம்ப சின்னதாக தான் வச்சு வளர்த்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம். இப்போ நல்லா பெருசு மரமாக ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு வந்து கருவேப்பிலைக்கு பஞ்சமே இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கு பக்கத்தாலேயே இப்போ தான் ஒரு கொய்யா செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலை செடி பக்கத்தாலேயே 2 முருங்கை செடி இருக்குது. 2 முருங்கை செடியும் நல்லா காய் காய்க்கும். இந்த எலுமிச்சை செடி வளரவே மாட்டுது. இப்போ இந்த ஜாதி முல்லையே நாங்கள் கொடியாகவே இருக்குது பாருங்கள். கட் பண்ணி விட்ருவோம். நாங்கள் கொடியே ஏற்ற மாட்டோம். இப்போ பசங்க 2 பேரும் கொய்யாப்பழத்தை வெட்டுறதுக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பையன் வந்து நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். பொண்ணு நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுது. கத்தியே உள்ளே போக மாட்டேது பாருங்கள். கொஞ்சம் செங்காவே இருக்கும்போது நாங்கள் பிச்சிட்டோம். ரொம்ப பழுத்துருச்சுன்னா குருவிக்கினா வந்து கொத்திடும்னு சொல்லிட்டு சீக்கிரமே பிச்சிட்டோம். கத்தியே உள்ளே போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறா. நான் தான் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றா. அது ரொம்ப சின்ன சைஸ்லேயே இருக்கும் போதே ரொம்ப பிச்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நாங்கள் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு வழியாக இன்றைக்கி செங்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பிச்சிட்டோம். ஒரு வழியாக கட் பண்ணிடுச்சோ. திரும்பியும் பொண்ணு நான் பிடுங்கி நான் தான் கட் பண்ணுவேன்னு சொல்லி பீஸ் போடுவேன்னு சொல்லிட்டு வாங்கி பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கொய்யாப்பழத்தை எவ்வளோ பெருசாக பீஸ் போடுறா பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி நல்லா சின்ன பீஸ் போட்டோம். பாருங்கள் ஒரு சீப்பர் நிறையா இருக்குது பாருங்கள். என்னுடைய கொய்யாக்கா அப்படியே தின்றாதீங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க. காட்டு பாப்போம். கிட்ட காட்டுங்க. எங்கள் வீட்டு கொய்யாப்பழத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டு சிம்பா வந்து இந்த முருங்கை மரத்தை சுரண்டிக்கிட்டு இருக்குது. இன்னும் அதுக்கு மேலெலாம் ஏற தெரியல. மேலே ஏறலாமான்னு ட்ரை பண்ணுது. இப்போ எங்கள் வீட்டு சிம்பாவோட அம்மாவை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு மயிலை வந்து 4 குட்டி போட்டுச்சு. 4 குட்டியில் 3 குட்டியை வெளியே கொடுத்துட்டோம். இந்த ஒரு குட்டி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதை வச்சுக்கலான்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை மட்டும் வச்சுக்கிட்டோம். இது ரெண்டுமே நல்லா பொழுதுபோக்காக இருக்குது. நல்லா அழகாக விளையாண்டுக்கிட்டு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மணி 5:30 ஆகிடுச்சி. நான் டீ போட போகிறேன். நல்லா சுட சுட டீ போட்டுட்டு வாசலில் உட்காந்துட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ எங்கள் வீட்டு கார்டன் வீடியோலாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நிறைய வகையான குரேட்டன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் காமிக்க முடியல, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எங்கள் வீட்டு செடிகளுக்கெல்லாம் எப்படி உரம் கம்போஸ் பண்ணி போடுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ டீ சுடு சுடு ரெடி ஆகிடுச்சி. எங்கள் வீட்டு கார்டன் வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.